ஐயா ஒட்டடை அறிவிட்டீங்களா? வேணா. துணி துவச்சு போட்டுங்களா? என்ன வேணாம்? நல்லா காசு வேணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். 4 நாக்கு என்னடா வேலை? வேலை செய்ய வேணாம், காசு தரேன். எதுக்கு? உங்ககிட்ட எதுக்கு மறைக்கணும்? திலகம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். சமயக்காரி திலகமா? சூரன்டா நீ, சூரன். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்ட. முத்தமுத்தியா கட்டி பிடிச்சிட்ட, அவ அடிச்சுட்டா. அப்படிதான் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லீங்களா? மல்லிப்பூ வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்க போறேன். மல்லிப்பூ வாங்கி கொடுத்து மன்னிப்பா? ஏண்டா அந்த திலகம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பண்ணிக்குவியா? பண்ணிக்குவியா? பண்ணிப்ப? இரு, இன்னொரு நாள்லாம் உதப்ப. போ. செருப்பு தானே, இது இங்க இருக்கு. என்ன இங்கேயும் வம்பு பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஒருவேளை நீங்க சம்மதிக்கலன்னா அதான் செருப்பு தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட இருந்து என் சிகரெட் லைட்டரை திருப்பி வாங்கறதுக்காக நான் வரம்பு மீறி நடந்துகிட்டேன். அது மட்டும்தான் காரணமா இல்ல மனசுல உள்ள விகாரம் தான் விஸ்வரூபம் எடுத்துருச்சான்னு தெரியல. எனிவே என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, கோயிலுக்கு போன இந்து இன்னும் திரும்ப வரலையா? ஓஹோ, வாரியா இருக்காதியா இன்னைக்கு? ஆமாங்க. அப்போ வரதுக்கு நேரம் ஆகும்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? செஸ் விளையாடுற? இல்ல, நீங்க மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். என்ன செய்யறது, தனி கட்ட தனியா விளையாடிட்டு இருக்கேன். சமையல் ஆயிடுச்சா? ஓ, உங்களுக்கு வேணா சாப்பாடு போட்டுமா? அம்மா வர்றதுக்கு 10 மணி ஆகும்னு சொன்னாங்க. இப்ப பசி இல்ல. நேரம் வரும்போது சொல்லேன்னு சொன்னேனே, அது இப்ப சொல்லவா? சொல்லுங்க. நீ மாட்டேன்னா சத்தியம் பண்ணு. என்னங்க நீங்க? எதுவானாலும் சரி, நீ முடியாதுன்னுட்டா நான் ரொம்ப வேதனைப்படுவேன். நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ விடுங்க விடுங்க. ஐயோ விடுங்க. பாத்தியா, இப்பதானே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு. இதான் நான் நீங்க சொல்றேன் சொன்னது. இது மட்டுமா? ஐயோ விடுங்க. ஐயோ யாராவது வந்துடுவாங்க, விடுங்க. அந்த கிளி ஜோசம் சொல்லிச்சு, கிளியாட்டம் மாப்பிள்ளை அவனா வந்து சேருவானே, அவன் யாருன்னு நினைச்ச? கிளி ஜோசம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2-3 மாசம் இருக்கும். செவிடன் தானே?
என்னடா காசி என்ன? எனக்கு ஏதாவது வேலை வேணுங்கய்யா. ஏண்டா ஏத்த விட்டு வேலை என்னாச்சு? நான் இனிமே அங்க வேலை செய்ய போறது இல்லைங்க. ஏண்டா? பிடிக்கலைங்க. என்னடா பிடிக்கல? பொண்ணு கேட்காதீங்க, மனசுக்கு பிடிக்கலைங்க. இந்த பையன் மல்லிப்பூவோட கிளம்பும் போதே தெரியும். என்னடா கன்னத்துல சொட்டையும் ஒண்ணு விட்டாளா? அதனால என்னடா அதெல்லாம் சகஜம்டா. பல்லே உடைஞ்சாலும் பொக்க வாயோட மறுபடியும் போகணும். நேத்திக்கு மல்லி, இன்னைக்கு இருவாட்சி கடம்பம் எத்தனை இருக்கு? அழுக்கு முட்டை மாதிரி போகாதடா, குடிச்சு சுத்தமா போ. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஐயா எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கய்யா. சரி ஒண்ணு பண்ணு, என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. ஆபீஸ்ல வந்து பாருங்கிற, இப்ப போங்கிற. எல்லாமே பாத்துட்டீங்களா? பாக்குறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் வெஜிடேரியன் பத்திரிகை. ஒரு பொம்பளை படம் கூட இருக்காதே. வயசுக்கு தகுந்த புத்தகமா படிக்காத வாசாயனா. புதுசா இருக்கே, இது என்னது? இது ஃபாரின் சென்ட். கொஞ்சம் போட்டுக்கிட்டா கூட போதும், வாசனை சும்மா கும்முன்னு தூக்கிடும். அப்படி இல்ல, இப்படி பிரஸ் பண்ணும். வாசனை இப்படி இருக்கு. அந்த சங்கீத சார் வாசனை அடிக்குது. ஆமா, உங்க அம்மாவுக்கு கல்யாணத்தை பாக்குற ஆசை தானே? பண்ணிக்கிற ஆசை இல்லையா? உனக்கு இருக்கிறா. உனக்கு எப்படி பாக்குற ஆசையா பண்ணிக்கிற ஆசையா? பாரு, உனக்கு யார் மேல ஆசைன்னு எனக்கு தெரியும். யாரு பதில் சொல்றோம். என்ன எக்ஸைட்டி பாக்குற? என்ன வேணும் உனக்கு? இல்லையா? இல்ல. சரி சரி, நின்றுட்டே இருக்கிய. சரி, போயிட்டே இருக்கேன். சரிதானா? போனா சரிதான். நில்லுங்க நில்லுங்க. என்ன பண்ணமா? முதல்ல வண்டியை அனுப்புங்கம்மா. என்ன? வாங்க வாங்க, நீங்க இம்மா சீக்கிரம் திரும்பி வந்துருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதாங்காட்டியும் என்ன கோயில் மாதிரி இருந்த வீடு கண்டவளை உள்ள விட்டு இப்ப கக்கூஸ் மாதிரி ஆயிடுச்சு. உள்ள போய் பாருங்கம்மா. உள்ள என்ன நடக்குதுங்கிற? சினிமா நடக்குது. சினிமாவா? மண்டல லீலை. அந்த எழுத்து விட்டு ஆம்பளையும் நம்ம வீட்டு சமயக்காரியும் அவ்வளவுதான் சொல்லுவேன். ராமா ராமா. உன் மனசுல இருக்கிற ஆசையை சொல்ல மாட்டேன், நானே கண்டுபிடிக்கிறேன். வெளிச்சத்தை கையால மறைச்சு வைக்க முடியுமா? அடடே, இந்துமதி அம்மாவா? உங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சா? அதான் நீங்க போயிட்டு வந்த கல்யாணம். நான் வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது இறந்துலா? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலே உங்க பிரஷர் கொஞ்சம் ஏறுமோ? பாவம், பொறாம போல் இருக்கு. உங்களுக்கும் சாப்பாடு போட்டுமா? அம்மா, நான் சாப்பிட்டாச்சு. திலகா, நீ கொஞ்சம் மாடிக்கு வா. வேணும்? ஒரே தலைவலியா இருக்கு. அந்த டிராயர்ல இருக்கிற மாத்திரை எடு. மாத்திரை வேண்டாம், கொஞ்சம் தலையை பிடிச்சு விடு போதும். நீ போலாம். தலையை வலிக்குது நீங்களா? இப்ப வலி தலையில் இல்ல, நீ போலாம்.
வலி இதயத்தில் தான் என்று எனக்கு தெரியாதா? இருமாப்புக்காரி. சஞ்சீவியின் மீதுள்ள காதலை போர்வை போர்த்தி மூட பார்க்கிறாள் பாசாங்கக்காரி. யாரங்கே? இந்த அவை மீண்டும் கூடும் வரை இவளை சிறையில் தள்ளு.